ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு அந்த அழகான பர்பிள் தீம்ல இருக்க கேக்கை தான் பார்க்க போறோம். இது என்ன ஃப்ளேவர்னு நீங்க யாராவது கெஸ் பண்றீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. மேட்ச் ஆகுதான்னு கரெக்டா பார்க்கலாம். நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் வெல்வெட் கேக் தான் பண்ண போறோம். யார் யாரெல்லாம் கரெக்டாக கெஸ் பண்ணீங்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இந்த கேக் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்காக தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவளோட பர்த்டேக்காக தான் நான் இந்த கேக் அவளுக்காக கிஃப்ட் பண்ண போகிறேன். ஸோ அவகிட்ட வந்துட்டு உனக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்கும்னு கேட்டேன். ரெட் வெல்வெட் தான் அப்படின்னு சொல்லிட்டா. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ராஸ்டிங் என்ன வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு அவள் அமெரிக்கன் பட்டர் க்ரீம் தான் சூஸ் பண்ணால். ஆக்சுவலி வந்து அமெரிக்கன் பட்டர் க்ரீமோட ஒரு சூப்பரான ஃப்ராஸ்டிங் ஒன்று இருக்குது. அது என்ன ஃப்ராஸ்டிங் அப்படின்னா க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் தான். க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் அப்படிங்கிறது நம்ம ரெட் வெல்வெட் கேக்குக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். பட் ஆனால் அவளோட ப்ரிஃபரன்ஸ் வந்து அமெரிக்கன் பட்டர் க்ரீம் அப்படிங்கிறதுனால நான் இன்றைக்கி அமெரிக்கன் பட்டர் க்ரீம் வச்சு தான் வந்து லேயர்ஸ்லாம் ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4 லேயர்ஸ் தான் நம்ம கேக் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு லேயரையும் கரெக்டாக அதோட டெம்பரேச்சருக்கு கரெக்டான டைமில் சூப்பராக பேக் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் அழகாக க்ரம் கோட் பண்ணுறதுக்காக அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எல்லா லேயர்ஸையும். அப்புறமா பார்த்தீங்கன்னா க்ரம் கோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா 1 ஹவர் இன்றைக்கி செட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் நம்ம கேக் மேலே வந்து டெக்கரேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் ஃப்ராஸ்டிங் தான் எடுத்துக்கிட்டேன். அமெரிக்கன் பட்டர் க்ரீமில் தான் இந்த பர்பிள் கலரும் ஆட் பண்ணி நான் வந்து ஃப்ராஸ்டிங் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த பர்பிள் கலர் பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு பர்சனல் ஃபேவரட் அப்படின்னே சொல்லலாம். அதனால தான் நம்ம லோகோவில் கூட பார்த்தீங்கன்னா இந்த பர்பிள் கலர் வந்து நான் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ எனக்கு பிடிச்ச இந்த பர்பிள் கலரில் அவளுக்கு வந்துட்டு ஒரு கேக் செய்யும்போது எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டமில் வந்து கேக் லேயருக்கு ஃபுல்லாக பர்பிள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு டாப்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் கலரில் தான் ஃப்ராஸ்டிங் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஸோ ஒயிட் கலரில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்துட்டு நம்ம நார்மலாக வந்துட்டு ஸ்பேச்சுலா வச்சு தான் அந்த க்ரீம் அப்ளை பண்ணிக்கிட்டேன் நான் இன்றைக்கி. அதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் சேர்த்து மர்ஜ் பண்ணி நம்ம இப்போ எடுத்துக்க போகிறோம். நம்ம மர்ஜ் பண்ணும்போது ஓரளவுக்கு தான் இந்த ரெண்டும் மர்ஜ் ஆகணும். ஃபுல்லாக மர்ஜ் ஆகிடுச்சுன்னா நல்லா இருக்காது. 2 லேயர்ஸும் சூப்பராக தெரிகிற மாதிரி நான் மர்ஜ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி. பொறுமையாக பண்ணணும் மர்ஜ் பண்ணும்போது. அப்போ தான் நம்மளுக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக கிடைக்கும். இப்போ வந்துட்டு நம்ம டாப் லேயர் முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் மில்க் சாக்லேட்டில் தான் குட்டி குட்டி பால்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ மோல்டு வச்சு குட்டி குட்டி பால்ஸ் பண்ணிவிட்டு அது மேலே அழகாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம பேர்ல்ஸ் தான் அதை வச்சு டெக்கரேட் பண்ண போகிறோம் இது மேலே. ஸோ இது மேலே பேர்ல்ஸ் வைக்கும்போது இந்த கலருக்கு நம்ம பேர்ல்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக தெரியும் கீழே. இந்த ஒர்க் யார் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா என் ஹஸ்பண்ட் தான் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு வந்துட்டு இந்த டெக்கரேஷன் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருக்காரு எனக்காக. அடுத்து வந்துட்டு நம்ம வந்து பாட்டமில் பர்பிள் கொடுத்துட்டதுனால டாப்பில் வந்து குட்டி குட்டியாக ஃபாண்டன் பால்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் பர்பிள் கலரில். ஸோ வந்துட்டு இந்த குட்டி குட்டி பால்ஸ் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் பேர்ல்ஸ் மாதிரி. இந்த மாதிரி சிம்பிளாக என் கேக்கை இன்றைக்கி அழகாக ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த கேக்கை வந்து என் ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் பண்ணேன். அவளுக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி சொன்னால் அவங்க ஃபேமிலிலேயும் எல்லாருமே பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது அப்படி சொல்லியிருந்தாங்க. அப்புறமா அவங்க எல்லோரும் என் கேக்கை டேஸ்ட் பண்ணிவிட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படி சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கும் இந்த கேக் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி கேக்ஸ் உங்களுக்கும் வேணும்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.